9ஆம் தேதி முதல் விருப்ப மனு பெறுவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். அது குறித்த அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். பாமக சார்பில் போட்டியிட விரும்புவோர் தைலாபுரம் அலுவலகத்தில் பெற்றுக் கொள்ளலாம் என அவர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் இந்த பணிகள் தொடங்கும் என அவர் தெரிவித்திருப்பதை அண்மை செய்திகளாக பார்க்கிறோம். பாமக சார்பில் போட்டியிட விரும்புவோர் தைலாபுரம் அலுவலகத்தில் வந்து விருப்ப மனுவை பெற்றுக் கொள்ளலாம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. பாமக சார்பில் போட்டியிட விரும்புவோர் தைலாபுரம் அலுவலகத்தில் வந்து விருப்ப மனுவை பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் 9ஆம் தேதி காலை 10 மணி முதல் இந்த பணிகள் தொடங்கப்படும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கியிருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையில் பாமக சார்பில் போட்டியிட விரும்புவோர் விருப்ப மனு பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. 9ஆம் தேதி முதல் இந்த பணிகள் தொடங்கப்படும் என சொல்லப்படக்கூடிய நிலையில் 9ஆம் தேதி காலை 10 மணி முதல் தைலாபுரம் தோட்டத்தில் வந்து இந்த மனுக்களை பெற்றுக்கொள்ளலாம் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தி விவரங்களை நம்முடைய செய்தியாளர் நிஜாமுதீன் வழங்க நாம் கேட்கலாம். நிஜாமுதீன், விவரங்கள். வணக்கம் சார். பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அன்புமணி ராமதாசுக்கும் இடையே கருத்து முரண்பாடு காரணமாக பாமகவில் குழப்பமான சூழல் நிலவி வருகிறது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் பொதுக்குழுவை கூட்டி தான் தலைவர் என்று கூறியிருந்தார். அதே போல் அன்புமணி தான் தலைவர் என்று அன்புமணி கூறியிருந்தார். இந்த நிலையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நடைபெற உள்ள 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிட விரும்புவோர் தங்களது விருப்ப மனுக்களை 9/1/2026 வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் தைலாபுரம் தோட்டத்தில் வழங்கலாம். விருப்ப மனுக்கள் தைலாபுரம் தோட்டத்தில் பெற்றுக் கொள்ளவும் என்று தெரிவித்திருக்கிறார்.